ஓம் திகம்பராய வித்மகே யோகேஸ்வராய தீமகி தன்னோ தத்த பிரசோதயாத். அத்தியாயம் 10. சித்தர் கூறுவதை ஸ்ரத்தையுடன் கேட்டுக்கொண்டிருந்த நாமதாரகன் கிருஷ்ணா நதியில் மறைந்து ஸ்ரீபாத வல்லபர் வேறொரு அவதாரம் எடுத்தார் என்று சொன்னீர்கள். அப்படியானால் அவர் மறைந்த ரூபத்தில் குருவபுரத்தில் இருந்து கொண்டு பக்தர்களை காப்பாற்றுகிறார் என்றும் சொன்னீர்கள். அப்படி நடந்த சம்பவங்களை கூற முடியுமா என்று கேட்டான். அப்பனே, ஸ்ரீபாத வல்லபர் சாட்சாத் கடவுள்தான். அவரின் மகிமைகள் எல்லையற்றவை. ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரங்களை முடித்த பிறகும் பக்தர்களை காத்தருள்கிறார்கள் அல்லவா? அதேபோல் ஸ்ரீபாத வல்லபரும் அவருக்கு முடியாதென்பதே கிடையாது. எதையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். தான் மறைந்த பிறகும் குருவபுரத்தில் பக்தர்களை காத்தருளிய லீலைகளை கூறுகிறேன் கேள். காஷ்யப கோத்திரத்தில் பிறந்த வல்லபேசன் என்றொரு பிராமணன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் வணிகம் செய்கிறவன். அவனுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைத்துக் கொண்டிருந்தது. இதற்கெல்லாம் ஸ்ரீபாத வல்லபரின் அருள்தான் காரணம் என்று எண்ணுபவன். ஆகையால் அவன் ஒவ்வொரு வருடமும் குருவபுரத்திற்கு சென்று ஸ்ரீபாத வல்லபரை வணங்கி தன் வியாபாரத்தை தொடங்குவான். ஒரு வருடம் அவன் உங்கள் அருளினால் தனக்கு வியாபாரத்தில் நிறைய லாபம் கிடைத்ததால் 1000 பிராமணர்களுக்கு குருவபுரத்தில் குருவின் சன்னதியில் அன்னதானம் செய்வேன் என்று வேண்டினான். அன்று முதல் அவன் எங்கு சென்றாலும் நினைத்ததை விட அதிகமாக வியாபாரம் நடந்து அதிக லாபம் வந்து கொண்டிருந்தது. தான் வேண்டியதை போல் பகவான் தனக்கு அதிக லாபம் கிடைக்கச் செய்ததினால் தன் வேண்டுதலை நிறைவேற்ற அவன் பணம் எடுத்துக்கொண்டு குருவபுரத்திற்கு புறப்பட்டான். வல்லபேசரிடம் பணம் இருந்ததை அறிந்து சில திருடர்கள் பக்தர்களைப் போல் நடித்து அவருடன் தாங்களும் குருவபுரத்திற்கு செல்கின்றோம் என்று கூறி வழித்துணையாக புறப்பட்டார்கள். அவர்கள் காட்டின் வழியாக சென்று கொண்டிருக்கையில் இரவு நேரமாகிவிட்டது. அன்று இரவு அங்கு தங்கி காலையில் பயணம் தொடங்க நினைத்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த உணவை சாப்பிட்டு தூங்கலானார்கள். இதற்காக காத்து கொண்டிருந்த திருடர்கள் மெல்ல எழுந்து அவர் தலையை வெட்டினார்கள். அவர் உயிர் பிரியும் பொழுது ஸ்ரீபாத வல்லபரை நினைத்து உயிரை விட்டார். உடனே பக்தர்களின் காப்பாளனான ஸ்ரீபாத வல்லபர் சூலம் ஏந்தி விபூதி ருத்ராட்சைகளுடன் அங்கு தோன்றி அந்த திருடர்களை சூலத்தினால் கொன்றுவிட்டார். அவர்களில் ஒருவன் பகவானை பார்த்து அவர் காலடியில் விழுந்து, சுவாமி, நான் திருடன் இல்லை. எனக்கு இவர்கள் திருடர்கள் என்று தெரியாததால் இவர்களுடன் வந்தேன். உங்களை பார்த்தால் திரிசூலம் ஏந்திய மகேசனை போல் தெரிகிறது. உங்களுக்கு சகலமும் தெரியும். ஆகையால் என்னை கொன்றுவிடாமல் விட்டுவிடுங்கள் என்று வேண்டினான். சுவாமி அவனை மன்னித்து விட்டு அவனிடம் விபூதியை கொடுத்து வல்லபேசரின் தலையை முண்டத்துடன் சேர்த்து வைத்து அவன் உடல் முழுவதும் விபூதியை தெளிக்கச் சொல்லி மறைந்தார். அப்படி செய்த உடனே வல்லபேசர் உயிர் பெற்று எழுந்தார். அப்பொழுது சூரியன் உதயமானது. இதை எதையும் அறியாத வல்லபேசர் அங்கு இறந்து கிடந்த திருடர்களை பார்த்து, இவர்களை யார் கொன்று விட்டார்கள்? நீ மட்டும் எப்படி தப்பித்துக் கொண்டாய் என்று கேட்டார். ஐயா, இங்கு ஒரு அற்புதமான லீலை நடந்தது. நம்முடன் வந்த இவர்கள் யாத்ரீகர்கள் இல்லை. உங்களிடம் உள்ள பணத்தை திருட வந்த திருடர்கள். அவர்கள் நீங்கள் தூங்கிய உடனே உங்களை கொன்றுவிட்டு உங்கள் பணத்தை எடுத்துச் செல்ல முற்பட்டார்கள். நீங்கள் உயிர் விடும் முன் ஸ்ரீபாத வல்லபா என்று குரல் எழுப்பினீர்கள். அந்த நேரத்தில் ஒரு மகான் விபூதி ருத்ராட்சியுடன் கையில் திரிசூலம் ஏந்தி இங்கு தோன்றி அவர்களை கொன்றுவிட்டார். அவர் கொடுத்த விபூதியை உங்கள் மேல் தெளித்த உடனே அதன் மகிமையினால் நீங்கள் உயிர் பெற்றீர்கள். இங்கு தோன்றிய அந்த மகான் மகேசனை போல் தோன்றுகிறார் என்றான். தன்னை காப்பாற்றியவர் வேறு யாரும் இல்லை, தான் வணங்கும் அந்த ஸ்ரீபாத வல்லபர்தான். அவரின் தரிசனம் தனக்கு கிடைக்கவில்லையே என்று வேதனைப்பட்டார். உடனே ஆனந்தத்தால் குருவபுரத்திற்கு புறப்பட்டு ஸ்ரீபாத வல்லபரின் பாதுகைகளுக்கு பூஜை செய்து தான் நினைத்ததை விட அதிகமாக 4000 பேருக்கு அன்னதானம் செய்தார். இப்படி ஸ்ரீபாத வல்லபர் மறைமுகமாக தன் பக்தர்களுக்கு அருள் புரிந்து எல்லா செல்வங்களை தந்து கொண்டிருக்கிறார். நல்லோருக்கு அவர் தரிசனம் தருகிறார். அவர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்ற வேறொரு அவதாரம் எடுத்து உலகத்தை காப்பாற்றுகிறார். அவரின் பெயரை சொன்ன மாத்திரத்தில் தன் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டியதை தந்து அருள் புரிகிறார். அவரை திகம்பரா திகம்பரா ஸ்ரீ பாதவல்லப திகம்பரா 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 அவதூத சிந்தன திகம்பரா என்று துதித்தால் அவரின் ஆசி கிடைக்கும் என்று சித்தர் கூறினார். ஓம் ஸ்ரீ குருவே நமக.